ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எத்திக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம். தமிழக பண்பாடு. அதோட ரிவிஷன் தான் இது. நான் ரிவிஷன் பண்ண போகிறேன், அதனால அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி இதில் படிச்சிருக்கேன், ஸோ வந்துட்டு அதை மார்க் பண்ணி வச்சிருக்கேன். டேரக்டாக படிக்கவே ஆரம்பிச்சலாம். தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம். இதில் வந்து நம்ம என்னன்னா பண்பாடு என்னன்னு படிப்போம். அது தமிழர் தொன்மை மற்றும் மாண்பு. அதுக்கப்புறமா தமிழகத்தை சங்கங்கள் பற்றி படிப்போம், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அடுத்து அகப்புற வாழ்க்கை முறை பற்றி படிப்போம். அடுத்தது பண்டைய தமிழக நிலவிய பகுப்பு முறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும். நிலவியல் பகுப்பு முறைகளை தெரிஞ்சுக்கும். அவ்வளோ. இப்போ இது வந்து ஃபுல்லாக நமக்கு போயிடலாம். பண்பாடுங்கிறது என்னன்னா குறிப்பிட்ட நிலப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறை. சரி, அவ்வளோதான். அடுத்தது பண்பாடு அப்படிங்கிறதா பண்பாடுன்னு வந்திருக்கும். பண்படுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? சீர்படுத்தல், செம்மைப்படுத்தல். இது ரெண்டும் இதுக்கு மீனிங். அடுத்து பண்பாடு என்று சொல்லி தமிழ் ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னா டி.கே. சிதம்பரனார். அடுத்தது இதுல வந்து என்னன்னா அதுக்கு அடுத்து நிறைய நூல்களா இருக்கும். சங்க இலக்கிய நூல்கள் பத்தி இங்க வந்துட்டு இருக்கும், அது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து தொல்காப்பியம். இது என்ன சொல்றா? உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னு சொல்லி, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றேன்னு சொல்றது தொல்காப்பியம். அதுக்கு அடுத்து என்னன்னா உயர்ந்தோர் என்பது பண்பாடு உடையவர்களே அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்ன? கலித்தொகை. நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வதே சிறந்தது அப்படின்னு கலித்தொகை சொல்லுது. அதுக்கு பாடல் என்னன்னா பண்பனப்படுவது பாடிருந்து ஒழுகுதல். பண்பனப்படுவது பாடிருந்து ஒழுகுதல், நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வதே சிறந்தது. அதுக்கு அடுத்ததான் வள்ளுவர் வருவார். அவர் என்ன சொல்கிறார்? பண்புடையார் பட்டுண்டு உலகம். அதுக்கு அடுத்து என்னன்னா இந்த உலகம் பண்புடையவர்களால் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது வள்ளுவர் சொன்ன சில வார்த்தைகள் இருக்கும். அன்பு, ஈகை, புகழ், பெரியாரை துணைக்குரல், மனிதனை போன்ற இந்த உயரிய பண்புகளை மக்கள் வந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தமிழர் பண்பாடுங்கிறது தொடர் மாற்றத்துக்கு உட்பட்டு நிற்கும் ஒரு இயங்கியல் பண்பாடு. அதுக்கப்புறம் இந்த பேரோ பார்த்தீங்கன்னா இதுல பண்பாடுனா என்ன, நாகரிகம் என்ன கொடுத்துருப்பாங்க. பண்பாடுகள் அக உணர்வு பத்தினது, நாகரிகம் புற தோற்றத்தை பத்தினது. சரிங்களா? இதுல வந்து ஃபுல்லாவே வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே படிச்சாலும் தெரியும். அகத்துல இருக்க மனசு சம்மந்தப்பட்டதா இருக்கணும். அருளுடைய இருக்க முடியும், பக்குவம் எல்லாமே நம்மளோட ஒரு மனுஷனுக்கு உள்ள இருக்கக்கூடிய திறமைகளை பத்தினது பண்பாடு. அவங்க வெளியே காட்டுறதை பத்தினது நாகரிகம். வளம் இருந்த நாடு, நலம் இருந்த நகரங்கள், கல்விசாலைகள், கலைக்கூடங்கள், கூத்து நாடகம், இது எல்லாமே வந்து வெளியே நம்ம செய்யக்கூடியது. அடுத்து தமிழ் தோற்றம் பத்தி 4 வகையான கருத்துக்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா தமிழ் வந்து குமரி கண்டத்துல வாழ்ந்து வந்த மக்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவது வந்து தென்னிந்தியாவின் பழங்குடி மக்கள் சொல்றாங்க. மூணாவது வந்து ஆப்பிரிக்கால இருந்து அரேபியா வழியாக தென்னிந்தியாவுக்கு வந்தவங்க. ஆப்பிரிக்கா டு அரேபியா கடல் இருக்குல்ல, அந்த கடல் வழியா தென்னிந்தியாவுக்கு வந்தவங்க. அதுக்கப்புறமா நாலாவது பாத்தீங்கன்னா மத்திய ஆசியா இருக்கு, அங்கிருந்து மத்திய ஆசியா வடஇந்தியா நிலப்பரப்புகளில் இருந்து காலப்போக்கில் தென்னிந்தியா வந்தாங்க. மத்திய ஆசியால இருந்து வடஇந்தியா வந்து அங்கிருந்து இங்க தென்னிந்தியா வந்தவங்கன்னு சொல்றாங்க. தமிழோட தோற்றத்தை பத்தி 4 கருத்துக்கள் சொல்றாங்க. 4 கருத்து குமரி கண்டத்துல வந்தவங்க, தென்னிந்தியாவோட பழங்குடி, 3வது ஆப்பிரிக்கால இருந்து அந்த அரேபிய கடல் வழியா வந்தவங்க, 4வது வந்து மத்திய ஆசியால இருந்து வடஇந்தியா மூலமா இங்க வந்தவங்க, தென்னிந்தியா வந்தவங்க. அதுக்கப்புறமா வந்து தொன்மை வெளிப்படுத்தும் சான்றுகள் சும்மா எதாவது நமக்கு சான்றுகள் இருக்குங்கிறத பத்தி கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தேவையில்லை. அது இலக்கிய சான்றுகள் என்ன? நம்ம தமிழக பண்பாடு தொன்மையை அறிஞ்சுக்கிறது முக்கியமா இருக்கிறது இந்த இலக்கிய சான்றுகள் தான். சரியா? இலக்கண நூலாகிய தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள். அதுக்கப்புறமா வந்து தொல்காப்பியம் பார்த்தோன்னா பழந்தமிழரோட அகப்புற வாழ்க்கை முறையை பற்றி சொல்லுது. எதுல சொல்லுதுன்னா பொருளாதாரத்துல சொல்லுது. அகப்புற வாழ்க்கை முறை, பொருளாதாரம், தொல்காப்பியம். அதுக்கப்புறமா வந்துட்டு 8 தொகை 10 பாட்டு வந்து அக்கால மக்களோட சமூக பொருளாதார வாழ்க்கை வந்து 8 தொகை 10 பாட்டு. அகப்புற வாழ்க்கை வந்து பொருளாதாரம், தொல்காப்பியம். 8 தொகை 10 பாட்டு சமூக பொருளாதார வாழ்க்கை முறை, அவ்வளவு முடிஞ்சது. அதுக்கப்புறமா சங்க இலக்கியம் வந்து அக வாழ்க்கையை வந்து அன்பின் 5 நிலையாக பகுத்திருக்காங்க. சரியா? இதுல வந்து என்ன? முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் பத்தி சொல்லியிருப்பாங்க. சங்க இலக்கியங்கள் வந்துட்டு அகவாழ்க்கை வந்து அன்பின் 5 நிலைனா குறிஞ்சி, முல்லை, மருதம், எதிர்பாலை அப்படின்னு பகுத்திருக்காங்க. இது மூலமா நிலம், பொழுதுங்கிறது முதல் பொருள். நிலம், பொழுது முதல் பொருள். அதுக்கப்புறமா அடுத்தது கருப்பொருள் வந்து வழிபாடு தெய்வம், வழிபாட்டு முறை, வாழ்க்கை முறை, அப்புறம் விளையும் பொருட்கள். இந்த 4 வந்துட்டு கருப்பொருள். அதுக்கப்புறமா வந்துட்டு காதல் வாழ்வும் அது வழியாக தோன்றக்கூடிய பல உணர்வு நிலைகள். இந்த 2 வந்துட்டு உரிப்பொருள். சரியா? அதனால சங்க இலக்கியம் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு 3 விதமா மூன்றா பகுத்து அதுக்கு ஒன்னொன்றுக்கு விளக்கம் கொடுத்து விளக்கியிருக்காங்க. சரியா? முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், அது என்னங்கிறது பாத்துக்கணும். அதுக்கப்புறமா யாது முறை யாவரும் கேளு, நமக்கு தெரியும், கணின் பூமரனார். அதுக்கப்புறம் சேர மன்னர்களோட வணிகம், ஆட்சி, போர்த்திரம், கொடை, இதை பத்தி சொல்லக்கூடிய 18 சேர மன்னர்களை பத்தி சொல்லுது. அதுல வணிகம், ஆட்சி, அப்புறம் போர்த்தினம், கொடை, இந்த 4 பத்தியும் வந்து சொல்லுது. அதுக்கு 18. அடுத்தது பரிபாடல், நமக்கு தெரியும் இசைப்பாடல். இந்த இசைப்பாடல் ஆகிய பரிபாடல் என்ன சொல்ற? பாண்டியர்களின் தலைநகரான மதுரையோட சிறப்பையும், வைகை ஆற்றின் சிறப்பையும், திருமால் முருகன் தெய்வங்கள் சிறப்பையும் பத்தி சொல்லுது. வழிபாட்டு முறைகளை பத்தி சொல்லுது. மதுரை, வைகை ஆறு, அதுக்கப்புறமா திருமால் முருகன், இவங்க 4 பத்தி சொல்லுது. அடுத்து 10 பாட்டுல வந்துட்டு 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள். 10 பாட்டு நூல்கள்ல 10 நூல்கள் இருக்கும். அதுல 5 நூல்கள் வந்து ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றடை காட்சி உரல தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவு பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவு சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும். எங்கேயாச்சும் நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல வந்து கொடுக்குறப்ப இந்த மாதிரி பெற்ற பெருவளம் பெறாருக்கு எதிர சொன்ன பக்கமும் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, ஒரு புலவர் பரிசு வாங்கின புலவர், பரிசு கஷ்டப்படுற ஒரு புலவருக்கு வந்து எதிரில் போய் இந்த மாதிரி நான் போனேன், நான் வாங்கினேன், நீ போய் வாங்கிக்கன்னு சொல்ற மாதிரி தான் இந்த கதை. சரி, இது வந்து தொல்காப்பியம் பொருளாதாரத்துல புறத்திணையில இருக்குது. இதன் மூலம் என்ன சொல்றாங்கன்னா, தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்மை போட்டு வரும் பிறரும் வளம் பெற்று வாழ்வதற்கான வழிமுறைகளை கூறுகின்ற பெருமணம் படைத்தவர்களாக புலவர்கள் திகழ்ந்துள்ளனர் என்பதை ஆற்றுப்படை நூல்கள் புலப்படுத்துகின்றன. அதை நான் சொன்னாலே அந்த கதை, ஒரு புலவர் அவருக்கு ஒரு ராஜாக்கிட்ட போய் அவரோட புலமையை காமிச்சு பரிசு வாங்கிட்டு வந்தாரு. அதே மாதிரி அவர் வறுமையில கஷ்டப்பட்ட இன்னொரு புலவருக்கு நான் இந்த மாதிரி போய் பார்த்து வாங்கினேன், நீ போய் வாங்கிட்டு சொல்லி அவர் எதிரில் கஷ்டப்பட்டு வரவருக்கு சொல்றது அந்த ஆற்றுப்படை நூல்கள். இதை வந்து தொல்காப்பிய பொருளாதாரத்துல புறத்திணையில சொல்லியிருக்காங்க. அது குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டும் நிலவளம், காதலின் சிறப்பு ஆகியவற்றை பற்றி பேசுகிறது. நமக்கு இதே முல்லைனாலே காதல் தான். குறிஞ்சி, முல்லை வந்து நிலவளம், காதலின் சிறப்பு பற்றி பேசுகிறது. அடுத்தது நெடுதல் வாடை, காதலையும் வீரத்தையும் ஒருத்தர் பேசுகிறது. நெடுதல் வாடைங்கிறது காதல், வீரம், நெடுதல் வாடை, நிலம், காதல், குறிஞ்சி, முல்லை. மதுரை காஞ்சி பாண்டிய நெடுதலின் சிறப்பை கூறுகிறது. அதில் குறிப்பா வந்துட்டு நிலையாமை குறித்த கருத்துகள் பாண்டிய மன்னன் காலத்தில் ஆற்ற வேண்டிய கடமைகளை நினைவுகளாக அமைந்துள்ளது. மதுரை காஞ்சி வந்து மதுரை நமக்கு தெரியும் பாண்டியன் யாருன்னா நெடுஞ்செழியன், அவரோட சிறப்பை பத்தி சொல்லுது. பிளஸ் வந்து என்னன்னா அது வந்து நிலையாமைங்கிற ஒரு கருத்து இருக்குது. அது என்ன நிலையாமை கருத்து எதை பத்தி சொல்லுதுன்னா பாண்டியனோட கடமைகளை பத்தி சொல்லுது.
அடுத்து சோழ நாட்டு தரைவழி வணிகத்தாலும் கடல்வழி வணிகத்தாலும் நடைபெற்றிருந்ததனை முட்டாச்சிறப்பின் பட்டினம் அப்படின்னு பட்டினப்பாலை சொற்றோட குறிப்பிடுகின்றது. சோழ நாடு பத்தி இங்க சொல்றது வந்து நமக்கு பட்டினப்பாலை என்ன சொல்றதுன்னா, சோழ நாடு தரை வணிகத்தாலும் கடல் வணிகத்தாலும் வளம் பெற்றிருந்ததனை முட்டாச்சிறப்பின் பட்டினம்னு சொல்லுது. இதுல தெரிஞ்ச முட்டாச்சிறப்பின் பட்டினம் பட்டினப்பாலை. அது முட்டாச்சிறப்பின் பட்டினம் எதை பத்தி சொல்றதுன்னா காவிரி பூம்பட்டினம் வச்சுக்கலாம். சோழ நாடு முடிஞ்சுதான். அடுத்து இரட்டை காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தமிழ்ல பத்தி நிறைய பேசுது. ஏன்னா ஆட்சி முறை, ஆடல் பாடல் நமக்கு தெரியும். மாதவி வந்து ஆடல் அரசி, அதனால ஆட்சி முறை, ஆடல் பாடல், அதே மாதிரி கலைவளம், புகார் மதுரை வஞ்சி, அதுலேயே நமக்கு தெரியும். காண்டங்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த தலைவர்களோட சிறப்பு. அப்புறம் வணிகம், மாசத்துவான் அவங்க எல்லாம் வணிகம் தானே அந்த இது. அதுக்கப்புறம் சமய நம்பிக்கை, அது வழிபாட்டு முறை, தனிமனித ஒழுக்கம், கோவலன் வந்து ஒழுக்கம் தவறுனது, அதனால இது தனிமனித ஒழுக்கம். அப்புறம் நீதி வழங்கும் முறைகள், அந்த ராஜன் பாண்டிய ராஜா அவங்கள பத்தினது. இந்த மாதிரி ஃபுல்லா அந்த கதை நீங்க சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து எது வரைக்கும் வச்சுனாலே அது என்னென்ன சொல்லுவது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மணிமேல் வந்து சமய அறக்கட்டளையும், மணிமேல் வந்து ஒரு பௌத்த இலக்கிய நூலா, அது வந்து சமய அறக்கட்டளையும் வாழ்வியல் நெறிகளையும் சொல்லுது. அதே மாதிரி குற்றத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை தடுத்து நிறுத்தினா வந்து அந்த குற்றத்தை தடுக்க முடியும்னு மணிமேல் சொல்லுது. அது பசியை வந்து ஒரு பிணியாக உருவம் செய்துதான் இந்த மணிமேகலை வந்து புரட்சி காப்பியம்னு சொல்றாங்க. அடுத்து வெளிநாட்டு குறிப்புகள். இதுல என்னன்னா எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் இந்த புக் பத்தி தான் மெயினா இருக்கும். இது என்ன சொல்லுதுன்னா, எரித்திரிய கடல் பெரிப்ளஸ் புக்ல என்ன சொல்லிப்பாங்க, கிரேக்க மக்கள் இருக்காங்க, அவங்க வந்து நாகரிகமா சமூகத்தில் வரதுக்கு முன்னாடியே எகிப்தும் இந்தியாவும் வந்து வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க. அடுத்து ரோமானிய அரசர் அகஸ்டஸ் இருப்பாரு. அவரோட சமகாலத்தவர் யாரு அப்படின்னா ஸ்ட்ராபோட புக் வந்து பூகோள நூல். அதே மாதிரி பிலினி எழுதிய உயிரியல் நூல், தாளம் எழுதிய பூகோள நூல். ஸ்ட்ராபோ, தாளம் இவங்க பூகோள நூல். அடுத்து பிலினி எழுதிய உயிரியல் நூல். இது எல்லாமே தமிழகத்தோட கடல் வணிகத்தை பத்தி சொல்லுது. அடுத்தது சேர நாட்டு துறைமுகங்கள் எல்லாமே அனைத்தும் கண்ணனூருக்கும் கொச்சின் கிடையாது தான் இருக்கும். அரேபியாவில இருந்து கிரேக்கத்துல இருந்து மணிக பொருட்கள் ஏற்றி கொண்டு வந்த கப்பல்கள் வந்துட்டு, அதாவது நாவைகள் முசிறியில் செறிந்து கிடந்தன என்று பெரிஃப்ளூஸ் என்ற நூல் குறித்து, அந்த பெரிஃப்ளஸ் புக் அதுல சொல்லுது. எங்க இந்த கப்பல்கள் அதிகமா இருந்துச்சுன்னா முசிறி. சேர நாட்டு துறைமுகம் வந்து கண்ணனூருக்கு கொச்சிக்கேரியில இருந்துச்சு. அதுக்கப்புறமா கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் தமிழகத்தில் மனித தொடர்பு கிரேக்கர்கள் வந்து கொண்டிருக்காங்க. இதனால் பல தமிழ் சொற்கள் வந்து கிரேக்க மொழியில இடம்பெற்றிருந்தது. அது என்னன்னா, அரிசிங்கிறது கிரேக்கத்துல அரிசா, கருவாங்கிறது தமிழ் சொல் தான். அதுக்கு அர்த்தம் என்ன, லவங்கம். அதுக்கு கிரேக்கத்துல வந்து கார்பியன். அடுத்து ஜிஞ்சிவேராஸ், அதே மாதிரி பிப்பாலிங்கிறது பெரிபெரி. அது சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட துகிம், ஆல்மக், சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட மதிப்பிருந்த பொருட்களின் பேர்கள் அனைத்தும் தமிழ் பெயர்கள் சிதைவுகள் அப்படின்னு சொல்றாங்க. சாலமன் மன்னனுக்கு வந்து 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. அதோட பேர் வந்து தமிழ் பெயரோட சிதைவு தான் சொல்லியிருக்காங்க. அது 2 பேர் என்ன, துகிம்ங்கிறது மகிழ் தொகை, ஆல்மக் அப்படிங்கிறது அகில் மரங்கள். அதுக்கப்புறமா இதெல்லாம் சும்மா நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட வேட்டை நாய்கள் வந்து தரத்தில் மேலானது. அடுத்து சேரநாடு துறைமுகம் துறைமுக பட்டினங்களான தொண்டியை வந்து திண்டிஸ்னு சொல்லுது. அதே மாதிரி முசிறிஸ் அப்படின்னு சொல்லுது. பொற்காட்டை பகரின்னு சொல்லுது. குமரியை கொமரின்னு சொல்லுது. இது வந்து யார் சொல்றதுன்னா ரோமானியர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழகத்தின் கீழே கிடக்கிற துறைமுகங்களான கொற்கையை கொல்சா என்றும், நாகப்பட்டினத்தை நிகாமா என்றும், காவிரி பூம்பட்டினத்தை கமரா, அடுத்து புதுச்சேரி வந்து பொத்துக்கே, மரக்காணத்தை சம்பந்தமே இல்லாத பேர் சோபட்மா, அதே மாதிரி மசூலிப்பட்டினத்தை மசோலியா அப்படின்னு அந்த நூல்கள் வந்து சொல்லுது. ஓரளவுக்கு கெஸ் பண்ற மாதிரி இருக்கிறது எல்லாமே ஈஸி தான். காவி போட்டுனா கமரா, புதுச்சேரி பொத்திக்கிறது ஈஸி. மரக்காணம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. சோபட்மா மரக்காணம்னா சோபட்மா, மசூலிப்பட்டினம் மசோலியா, அவ்வளவுதான். அடுத்தது ஹிப்பாக்ரேட்டஸ்ங்கிற புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் வந்து 5ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தாரு. இவர் இந்திய மருத்துவ முறைகளையும் மருத்துவ வகைகளையும் ஆராய்ச்சி செஞ்சிருப்பாரு. அப்படி செய்யறப்ப வந்துட்டு மிளகை வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்திய மருந்து சொல்லிருப்பாரு. மிளகு வந்து கருப்பு தங்கமா, அது இந்த மிளகை வந்துட்டு இந்திய மருந்துன்னு சொல்லிருப்பாரு. யாருன்னா ஹிப்பாக்ரேட்டஸ். இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கிரேக்க மருத்துவர். அடுத்து தமிழகத்துல இருந்து மஸ்லின் துணியும், ஏலக்காய், லவங்கம் போன்ற நறுமண பொருட்கள் ஏற்றுமதி ஆயிடுச்சு. அவ்வளவு முடிஞ்சது. அதுக்கப்புறமா தொல்பொருள் சான்றுகள். நமக்கு இந்த தொல்பொருள் சான்றுகள் 3 டைப்ல பிரிக்கலாம். கல்வெட்டு, பட்டயம், நாணயங்கள், நினைவு சின்னங்கள். அடுத்ததான் வந்துட்டு கல்வெட்டுனா மிகப்பெரிய கோழிகளோட கற்கள் வந்துட்டு எழுத்துக்களாக பொறிக்கப்பட்டு வச்சிருந்தது வந்துட்டு இது கல்வெட்டுகள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனைமலை, கீழக்குயில்குடி இந்த இடங்கள்ல வந்து கல்வெட்டுகள் வந்து சங்ககாலத்தை சேர்ந்தது. 4 பிளேஸ்: திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனைமலை, கீழக்குயில்குடி, திருப்பரம் குயில். ஓகேவா. அடுத்தது பல்லவர் கால கல்வெட்டு குகைகள் வந்து எங்க இருக்குன்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, திருச்சி, பல்லாவரம், மாமல்லபுரம், தலவானூர். நமக்கு இது எல்லாமே தெரியும். மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம் இதெல்லாமே, பல்லாவரம் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ற படிக்கிறப்ப வர இடங்கள் தான். எக்ஸ்ட்ராவா திருச்சியும் தலவானூர் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அடுத்து காஞ்சி கோயில்கள் பல்லவர்களை பத்தி சொல்றதா தெரியும். ஓகே. அடுத்தது பராந்தக சோழன் உருத்திரமேரூர் கல்வெட்டு. சோழகால கிராம ஆட்சி முறை வந்து தெளிவாக எடுத்துக்கொள்கிறது. உருத்திரமேரூர் கல்வெட்டு பராந்தக சோழனோட அவர் வந்து அதுல வந்து என்ன இருக்குன்னா கிராம ஆட்சி முறை வந்து தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதுக்கடுத்துதான் கிராம உற்பத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தகுதி பத்தி எல்லாமே இருக்குது. அடுத்தது அதே மாதிரி நிறைய கல்வெட்டுகள் இருக்குது கோவில்கள். அது வந்து தஞ்சை, திருவொற்றியூர், மேலப்பழுவூர், சிதம்பரம், திருவாரூர், மதுரை, கன்னியாகுமரி போன்ற இடங்கள் கல்வெட்டுகள் வந்து மக்களோட பண்பாடு, அரசியல் வாழ்க்கை முறை, நீதி, சமூக உறவு, பொருளாதார நிலைகளை வந்து எடுத்திருக்கிறது. அது பொருள் முறை நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்தது பொன் செம்பு ஆன உலோகத்தகடுகள் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த பட்டயங்கள். பொன் செம்புல வந்து உலோகத்தகடுகள் மேல எழுத்துக்கள் எழுதுறத பட்டயங்கள். அந்த மாதிரி பட்டயங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவை பிராகிருத மொழியிலும் வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் காணப்படுகிறது. வேள்விக்குடி பட்டயம், தலவாய் விருட்சப்பேடு, சின்னமனூர் சாசனம், சிவகாசி சீப்பேடு முதல்ல பாண்டிய காலத்தை வருது. பாண்டிய காலத்தை சேர்ந்த வேள்விக்குடி, தலவாய்புரம், சின்னமனூர், சிவகாசி இதனால வந்து பாண்டியர் காலத்தோடு. அடுத்து சோழர் காலத்துல வந்து திருவாலங்காடு, கரந்தை, அன்பில், லெய்டன் பட்டயம். இந்த லெய்டன் பட்டயம் தான் இப்ப வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது மன்னர்கள் கொடையாக கல்வெட்டு பட்டியங்கள் என்ன இருக்குன்னா மன்னர்கள் கொடையாக வழங்கிய இறையிலி நிலங்கள் அதை பெற்றுக்கொண்டவர்கள் பற்றியும் கல்வெட்டு பட்டியல் குறித்து. இவை பிராமி, பிராகிருதம், தமிழ் ஆகிய மொழிகள் வந்து இருக்குது. பிராமி, தமிழ், அப்புறம் பிராகிருத மொழி இந்த மொழிகள் இருக்கும். பாண்டியர் கால இது பட்டயங்கள், இது சோழர் கால பட்டயங்கள், இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இதுல நமக்கு என்ன இருக்கும் பொதுவாகவே தெரியும். நிலங்களை பத்தி அவங்க என்ன கொடை வழங்குறத பத்தி இருக்கும். அதுக்கப்புறம் நாணயங்கள் வந்து செப்பு நாணயங்கள் சங்க காலத்துல இருந்துச்சு. அது வந்து சதுர வடிவத்துல இருக்கும். சதுர வடிவ நாணயத்தோட ஒரு புறத்துல வந்துட்டு யானையும் மறுபுறத்துல இரட்டை மீன்களும் இருக்கும். யவனர் வந்து தமிழகத்தில் மதுரை, புகார் ஆகிய இடங்கள்ல இருந்து தங்க நாணயங்கள் வெளியிட்டனர். யவனர்கள் தமிழ்நாட்டுல மதுரை, புகார் இந்த 2 இடத்துல இருந்து தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி
அது எதுக்கு வெளியிட்டாங்க அப்படின்னா அவங்களோட புழக்கத்துக்காக பயன்படுறது. பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட இரட்டை மீன் இருக்கும். நந்தி, கப்பல் இந்த மாதிரி சின்னங்கள் காணப்படும். சரி, முதல்ல ராஜராஜன் காலத்தில் வெளியிட்ட நாணயங்களையுமே இரட்டை மீன் இருக்கும். பல்லவர்களோட நாணயத்தில் இரட்டை மீன் இருக்குது, ராஜராஜன் காலத்திலும் இரட்டை மீன் இருக்குது, பிளஸ் புலி இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, முதல்ல ராஜராஜன் வெளியிட்டிருப்பாரு, பாண்டியர்களை அடக்கி வலிமை பெற்றவனாக வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கான தான் வந்து இந்த இரட்டை மீன்கள் பக்கத்தில் புலி இருக்குது. அடுத்து இரண்டாம் வரகுணன் தங்க நாணயம். இது வந்து கிரந்த எழுத்தில் அவனுடைய பெயரோட இரண்டாம் வரகுணர் இருக்காரு, அவரோட தங்க நாணயம் கிரந்த எழுத்தில் அவனுடைய தரக்கூடாது, அவருடைய இருக்கணும். ஏன்னா நம்ம ராஜாக்கள் தானே அவன் போடுற தப்பு. கிரந்த எழுத்தில் அவருடைய பெயரோட காணப்படுகிறது. சரியா? அடுத்து நினைவு சின்னங்கள் தமிழகத்தை பார்த்தோம் அப்படின்னா மகேந்திரவர்மனோட மடவுப்பட்டு கல்வெட்டுல வந்துட்டு அறிவுரை பொருட்களான மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு கொண்டு பல கோயில் வந்து சங்க காலத்திலும் அதை தொடர்ந்து கலப்பர காலத்திலும் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனா பல்லவோட காலம் முதல் கொண்டு கோயில்கள் வந்து கட்டளை கொண்டு அமைக்கப்பட்டதாகவும் அவை இன்று நின்று தமிழ் பண்பாட்டை வெளிப்படுத்துகின்றது. சங்க காலத்திலும் கலப்பர காலம் வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு வச்சு கட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்லில் கட்டிருக்காங்க கோயில்கள். அதுக்கப்புறமா திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, வயதோடு, மாமல்லபுரம் போன்ற இடங்களில் காணப்படும் குகை கோயில்கள் கற்களால் அமைக்கப்பட்ட ரதங்கள் குறிப்பிடத்தக்கவை ஆகும். அதுக்கப்புறம் பிற ஆதாரங்கள் வந்து என்னன்னா, முதுமக்கள் தாளிகளில் இடம்பெற்றிருந்த பல்வகை பொருட்கள் இறந்தவர்களுக்கான செய்யப்பட்ட சடங்குகளுக்கான சான்றுகளாக உள்ளன. வீரம், கொடை, புலமை முதலியவற்றை சிறந்தவர்களை நினைவுகூரும் பொருட்டு நடப்பட்ட கற்பதுகைகளும் நடுக்கற்களும் தமிழக பண்பாட்டின் தொல்பொருள் சின்னங்களாக உள்ளன. மெயின் என்னன்னா கற்பதுகை, நடுக்கற்கள் இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம், சித்தனவாசல் இந்த மாதிரி இடங்கள் வந்துட்டு நமக்கு குகை கோயில்கள் இருக்கு. அடுத்தது மாமல்லபுரத்தில் ஒற்றைக்கல் ரதம் தமிழகத்தில் சிறப்பான சிற்பக்கலை இருக்கிறது. சமண மொழிகளில் வாழ்விடங்களாகவும் குகைகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா நிலவியல் கூறுகள் பழங்காலத்தில் தமிழகம் வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை பரவி இருந்தது தான் நமக்கு தெரியுமே. வடவேங்கடம் முதல் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து அப்படின்னு தொல்காப்பியம் பாயிரம் குறிப்பிடுகிறது. மொழியின் அடிப்படையில் நாடு தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தமிழ்நாடு வழங்கலாயிற்று. அதுக்கப்புறமா தமிழகம் வந்து பண்டைய தமிழகத்துல வந்துட்டு நிறைய பகுதியை பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல்னு. அதே மாதிரி குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில திரிஞ்சு போச்சுன்னா அந்த நிலத்தை பாலைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை ரெண்டுமே தமிழகத்தில் நீலகிரி மாவட்டம் ஒன்றாக சேர்க்கிறது. அதுக்கப்புறம் மாண்புகள் நெறி பெறலாத போர் முறை, மக்கள் நிலையறிந்து வருவித்தல், நேர்மையாக பொருளிட்டல், சான்றோர்களை மதித்தல், அவத்தம் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றல் முதலான அரசியர்களுக்கு உரிய மாண்புகள். சரியா? அதுக்கப்புறமா ஆண்கள் பெண்களுக்குன்னு தனியா இருக்கும், விடிய ஆடவருக்கு உயிர். அதே மாதிரி கற்புங்கிறது பெண்களுக்கான கற்பொழுக்கங்கிறது பெண்களுக்கான இது மாண்பு. அதே மாதிரி ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துக்கான மாண்புங்கிறது மக்கள் பேர் மற்றும் விருந்தோம்பல் மற்றும் பெரியாரை மதித்தல். அவ்வளவுதான். அடுத்து மூன்று சங்கங்களை யாரை நடத்தினாங்க அதை பற்றின விஷயங்கள். முதல் சங்கம் வந்து தென்மதுரை, வளர்த்தவர் யாருன்னா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. அடுத்தது இடைச்சங்கம் வந்து கபாடபுரம், வளர்த்தவர்கள் வந்து வெண்டேர் செலியன் முதல் உடத்திருமாறன் வரை. கடைச்சங்கம் இப்ப இருக்கக்கூடிய மதுரை, வளர்த்தவர்கள் வந்து உடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவிருதி வரை. சங்கத்தொகையும் 8 தொகையும் 10 பாட்டும் மூன்றாம் தமிழ்ச்சங்க கால நூல்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறமா மதுரையில் புலவர்கள் கூடி தமிழை ஆய்ந்து வளர்த்தார்கள் என்பதற்கு பாண்டிய மன்னர்கள் அவர்களுக்கு ஆதரவளித்தார்கள் என்பதற்கும் சங்ககால பாடல்களிலே சான்றுகள் இருக்குது. அதுக்கப்புறமா சங்கங்களை பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதி இறைநார் கலவியல் உரையிலும் கூறப்படுது. இந்த சங்கங்கள் வச்சு வளர்த்தாங்க இல்லையா, அந்த சங்கங்கள் பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதி இறைநார் கலவியல் உரையிலும் இருக்குது. அடுத்து அகத்திணை, புறத்திணை. அன்பின் வழிபட்டது அகத்திணை, வீரத்தின் வெளிப்பாடு புறத்திணைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அகத்திணைங்கிறது நமக்கு தெரியும், உருவத்தால வயசால ஒத்துக்கணும் ஒரு தலைவன் தலை, அவங்களை பத்தி அவங்க சேர்ந்து வாழ்றதா வந்து அகவாழ்வு. அதுக்கப்புறமா தலைவன் தலைவி வந்து அவங்க பீத்த இன்பத்தை இத்தகைய இதுன்னு வெளிப்படுத்த முடியாது, அதான் வந்து அகவாழ்வு. அது ஐந்தனை வந்து அகத்தினை 5 வகைப்படும். அது குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல் பாலை சாப்பிடும். அடுத்தது பொருந்தாத காதலை பெருந்திணை எனவும், முறுதலை காதலை கைக்கிளை எனவும், புற ஒழுக்கத்தை 7 திணைகளாகவும் கூறுவர். அடுத்தது புற ஒழுக்கம் வந்து 7 திணைகள். அகத்திணை புறத்திணை சார்ந்த செய்திகளை தொல்காப்பிய பொருளதிகாரம் விரிவாக விளக்குகிறது. அகத்திணை புறத்திணை பற்றி தொல்காப்பியத்தோட பொருளதிகாரம் விளக்குகிறது. அடுத்து உரிப்பொருளான காதலை கற்பனை செய்து பாடுவது நிறம், பொழுது, பறவை, விலங்கு, பூ, மரம் முதலான கருப்பொருளாக பின்னணியாக அமைத்து பாடும் மரபு நெடுங்காலமாக வளர்த்துள்ளது. உரிப்பொருள்ங்கிறது காதல் நமக்கு தெரியும், முன்னாடி படிச்சோம். அதுக்குரிய நிலம், பொழுது, பறவை, விலங்கு, பூ, மரம் முதலியவற்றை கருப்பொருட்களை பின்னணியாக அமைத்து இதை பாடணும். ஓகேவா? ஐந்திணைக்கான முதல் பொருள் உரிப்பொருள். திணை குறிஞ்சி, நிலம் வந்து மலையும் மலை சார்ந்த இடம், பொழுது சிறுபொழுது யாமம், பெரும்பொழுது கூர்தி முன்பணி. உரிப்பொருள் புணர்தல் நிமித்தமும். அடுத்து முல்லை காடு சார்ந்த இடம், சிறுபொழுது மாலை, பெரும்பொழுது கார், உரிப்பொருள் இருத்தல் நிமித்தமும். அடுத்தது மருதம் வயல் சார்ந்த இடமும், சிறுபொழுது வைகரை, பெரும்பொழுது கார், கூர்த்தி, முன்பணி, பின்பணி, இளவேனில், முதுவேனில். ஊடலும் நிமித்தமும். அடுத்து நெய்தல் கடல் சார்ந்த இடம், ஏற்பாடு, பெரும்பொழுது வந்து கார், கூர்த்தி, முன்பணி, பின்பணி, இளவேனில், முதுவேனில். இரங்கல் நிமித்தமும். அடுத்து பாலை, மணலும் மனசார்ந்த இடம், நண்பகல், இளவேனில், முதுவேனில், பின்பணி, பிரிதல் நிமித்தமும். அதுக்கப்புறமா இது வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும் சொல்லுவாங்க எப்படின்னா, ஒரு 2 பேர் பார்ப்பாங்க, பார்த்ததே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பார்த்ததே புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சு அதுக்கப்புறமா இருப்பாங்க, அதுக்கப்புறமா 2 பேர் சண்டை வருது, அதுக்கப்புறம் 2 பேர் விட்டு கொடுத்து போவாங்க, அதுக்கப்புறம் கதை பிரிஞ்சே வருவாங்க. இது வந்து ஸ்கூல் படிக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மருதலும் நெய்தலும் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சேமா தான் இருக்கும். 6 பொழுது இருக்கா, கார், கூர்தி, முன்பணி, பின்பணி, இளவேனில், முதுவேனில். இது எல்லாமே இது 2த்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா பாலைக்கு பார்த்தோம்னா 3 மட்டும் வரும், இளவேனில், முதுவேனில், பின்பணி. அடுத்தது வந்து நீங்க குறிஞ்சிக்கு அப்படி போனீங்கன்னா முன்பணி வரும், கூர்தி வரும். முல்லைக்கு வந்து வெறும் கார் மட்டும் தான் வரும். சரியா? அதே மாதிரி இது பார்த்தோம் அப்படின்னா இங்க மருதத்துல எப்படி சொல்லுது, மருதம் வந்து விடிய காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போவாங்க. சரியா? அதுக்கப்புறமா பாலை வந்து நல்லா வெயில் அடிக்கிறது தானே, அப்ப நண்பகல்ல இருக்கும். அப்புறம் நெய்தல் வந்து கடல் போனவங்க சாயங்காலம் வெளியே இது இருட்டாக போகிற டைம்ல அவங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறமா முல்லை வந்துட்டு சாயங்கால நேரம், அது குறிஞ்சிங்கிறது நைட்டு நேரம். குறிஞ்சி நைட்டு, இது சாயங்காலம், இது விடிய காலை. அதுக்கப்புறமா இது வந்து நல்ல பகல், இது பகலுக்கு அடுத்து கொஞ்சம் வெயில் வர நேரம்.
அதுக்கப்புறமா புறத்திணை வந்து 7 இருக்குன்னு நம்ம சொல்லி முன்னாடி புறத்தார் யாவருக்கும் புறப்படும் ஒழுக்கத்தை பெற்றுக்கொள்வது புறத்திணை. இதை வந்துட்டு தொல்காப்பியம் வந்து புறத்தில் 7 பகுதிக்கு புறப்பொருள் வெண்பா மாலை 12 பகுத்துள்ளது. தொல்காப்பியம் புறத்திணை 7 பகுத்துள்ளது. புறப்பொருள் வெண்பா மாலை 12 பகுத்துள்ளது. வெற்றி கரதை வஞ்சி காஞ்சி உளிஞை நொச்சி தும்பை வாகை ஆகிய 8 புறத்திணைகள் போருக்கான காரணங்களையும் போர் நடைபெறும் முறையிலும் குறிக்கிறது. மன்னன் வீரம் புகழ் கொடை இதை பத்தி பார்க்கிறது பாடாம் திணை. மேற்கட்ட 9 திணைகள் கூறாத பற்றி சொல்வது பொதுவியல் திணை. அது விருந்தோம்பல் விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்று அப்படின்னு தொல்காப்பியம் நூற்பா சொல்லுது. தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. விருந்து அப்படிங்கிறது புதியது என்ற பொருள் கையாளப்பட்டுள்ளது. இங்க புதியதுங்கிறது விருந்தை பத்தி தான் சொல்றாங்க. விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்று. விருந்துங்கிறது இங்க புதியது அப்படின்னு சொல்லி கையாளப்பட்டுள்ளது. எனவே இது அடுப்பில் தோன்றி விருந்தினர் என்ற சொல்லும் விருந்தினர்ங்கிறது அறிந்தவர் தெரியாதவராகிய சுற்றத்தார் அல்லது முன்பின் அறியாத வீடு தேடி வருவோரை குறிப்பதாகும். இவங்க வந்து நம்ம வந்து உபசரிக்கணும் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. அதுக்கப்புறமா விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டல் பாட்டு நன்று. இது இந்த குறள்பா வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்மளை வந்து தேடி வரவங்களை எண்முகத்தோட நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரியா, மருந்தா இருந்தாலுமே அது வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். சாவா மருந்தா கூட அது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது குறள். அது இளங்கோவடிகள் தொல்லோர் சிறப்பின் என்று விருந்துக்கு அடை கொடுத்து கூறியதால் தமிழரின் தொன்மையான பழக்கம் விருந்தோம்பல். சிறப்பதிகாரத்துல அப்ப தொல்லோர் சிறப்பின் அப்படின்னு விருந்துக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காரு. யார்? இளங்கோவடிகள். எதிர் கொடுத்திருக்காங்க சிறப்பதிகாரத்துல. அடுத்தது இது என்னன்னா, விருந்தோம்பம் பண்பு வந்து கடமையோட தலையாய கடமை. விருந்தோம்பம் பண்ணா அவங்களோட தலைமையாய கடமை இலக்கியங்கள் சொல்லுது. சரியா, என்ன அப்படின்னா நெடுமையான போறவங்க வந்து அவங்களால சாப்பாடு பொருட்கள் வந்து வழியில எடுத்துட்டு போக முடியாது. அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து உபசரிச்சு உணவு வழங்கணும் அப்படிங்கிறது தங்க இலக்கியங்கள்ல இருந்தே வந்துட்டு இருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க இரவுல வந்து வாழ்க்கை வளர்க்கறதுக்கு முன்னாடி விருது யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வரவேற்று உணவு வைப்பார் அப்படின்னு சொல்றது நற்றிணை பாடல். அடுத்தது கோவலர் மலைவிடை பூட்டிய குழாய் தீம்புலி செவியடை தீர தேக்கிலை பகுக்கும் புள்ளி நல் நாட்டு. சரியா, இது என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு அதாவது இந்த மாதிரி வேலைக்கு போறவங்க வந்துட்டு அந்த காலத்துல தீம்புலினா புளிப்பு சுவையுடைய மோரை வந்து சாப்பாட்டை ஊற்றி எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது இதோட பாட்டோட அர்த்தம். சரியா, மடைவிலை பூட்டிய குழாய் இதோட விளக்கம் வந்து இங்க ஒரு விளக்கம் அதோட இதா இருக்கும். என்ன அப்படின்னா மூங்கிலையில வந்துட்டு சாப்பாடை போட்டு மாட்டோட கழுத்துல கட்டுவாங்க அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்களா, இதே மீனிங்ல தான் இந்த பாட்டும் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த இது ஆடு மாடு மேய்ச்சி போறவங்க சாப்பாடை வந்துட்டு மோர் ஊத்தி எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கறதா வந்துட்டு இந்த குழாய் தீம்புலி ஒரு பாத்திரத்துல ஊத்தி எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது மீனிங் இதுல. அதுக்கப்புறம் இரவு வீட்டுக்கு வந்து நெய் கலந்த இறைச்சியை சமைத்து கொடுப்பது அன்றைய வழக்கம். சரியா, நெய் கலந்த இறைச்சி. அடுத்தது வந்து ஒரு நாள் சென்றாலும் 2 நாள் சென்றாலும் 10 நாள் சென்றாலுமே அவங்க இன்முகத்தோட வரவேற்பாங்க அப்படின்னு அவ்வையார் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது அங்க பாருங்க, ஆயர்கள் மாடு மேய்க்க புறப்படும்போது உடனே மூங்கில் குழாய் இட்டு மாட்டின் கழுத்து கட்டுவார். காட்டு வழியே செல்லும்போது அந்த உணவை அவங்களே சாப்பிடுவாங்க, வரவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவாங்க. அடுத்தது உணவு சமைக்கக்கூடிய முறைகளை பற்றி மறைநூல் குறிப்பிடுகின்றது. அடுத்தது உணவு பற்றிய செய்திகள் சிறுபான்மைப்படை பெருங்கதை மணிமேகலை போன்ற நூல்களில் கூறப்பட்டு இருக்குது. உணவு சமைக்கும் முறை பற்றி மறைநூல் சொல்லுது. உணவை பற்றி சிறுபான்மைப்படை பெருங்கதை மணிமேகலை சொல்லுது. சரியா, காலத்திற்கும் நிலத்திற்கும் ஏற்ற நிலத்துக்கும் ஏற்ற நூல்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் வல்லாண்மை, பெற்ற பெருவளத்தை தக்கோருக்கு பகிர்ந்தளிப்பது வல்லாண்மை. சரியா, வல்லாண்மைங்கிறது யாருடைய முக்கியமான பணி அப்படின்னா அரசோட முக்கியமான கடமை. அடுத்தது கல்வி தருகன் இசைக்கொடை ஆகிய பெருமித பண்புகள் ஒன்றாக வள்ளல் தன்மை விளங்குகிறது. இந்த வள்ளல் தன்மைக்கு எடுத்துக்காட்டாவே நம்ம வள்ளல்கள் இருக்காங்க, கடைவள்ளர்கள். பேகன் பழனிமலை மயிலுக்கு போர் தந்தவர். பாரி பரம்புமலை முல்லைக்கொடி படர்வதற்கு தம் தேரையே தந்தவர். திருமுடிக்காரி மலையமான் நாடு குதிரைகளை பரிசாக வழங்கியவர். ஆய் அந்திரன் புதிய மலை நீலநாகத்து உடைய இறைவனுக்கு போர்த்து வந்தவர். அதியமான் தகடூர் அதிய நெல்லிக்கனி அவைக்கின்றவர். நல்லை கண்டீரமலை மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கியவர். வல்வில் ஒரு கொல்லிமலை யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர். பேகன் பழனி பாரி பரம்பு காரி மலையமா. அடுத்தது ஆய் பொதிய ஆயிரன் பொதிய மலை. அடுத்தது அதியமான் தகடூர் அதியமான் நல்லி கண்டீரமலை வல்வில் ஓரி கொல்லிமலை. அடுத்தது இதுல வந்து என்னன்னா மயிலுக்கு போர் தந்த பேர் நமக்கு தெரியும், முல்லைக்கு பாரி தெரியும், காரி திருமுடி காரி குதிரை. அதுக்கப்புறமா ஆயந்திரன் வந்து நீலநாகத்தோட உடையை வந்து இரவனுக்கு போர்த்தியவர் ஆயந்திரன். அதுக்கப்புறம் வந்து அரிய நெல்லிக்கனியை அவைக்கு இந்த வந்து தகடூர் அதியமான். அதுக்கப்புறமா மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கியது யாருன்னா நல்லி மலைவாழ் மக்கள். அப்ப அங்க கண்டிப்பா மலை வரும், கண்டீரமலை. அதுக்கப்புறம் யாழ் மீட்டும் பாணர்களுக்கு உதவியது ஓரி. வில்லுகோட ரிலேட்டடா இருக்கிறதே நமக்கு தெரியும். யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியது வல்வில் ஓரி, இவர் கொல்லிமலை. அடுத்தது இந்திய பண்பாட்டிற்கு தமிழகத்தின் கொடை. இதெல்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது, மொழிக்கொடை இதெல்லாம் பெருசா இருக்காது. அதுக்கப்புறம் திருக்கோவில்கள், சமய பண்பாடு வளர்ச்சி எடுத்திருக்கும் வழியில சின்னங்கள் வந்துட்டு கோவில்கள்ல இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நிறைய சமய கோயில்கள் இருக்குது. அடுத்தது கோயில்களின் சிறப்பு என்னன்னா, மனிதன் விலங்கு நிலையிலிருந்து உயர்த்த கோயில்களில் சொற்பொழி நடத்தப்படுது. மனிதன் விலங்கு நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வரதுக்காக கோவில்களில் வந்து சொற்பொழி நடத்தப்படுது. அடுத்து வயது என்பது உயிரோடு இருக்கக்கூடிய உடலுக்கு உண்டு என்றும் ஆன்மாவிற்கு இல்லை என்றும் ஆன்மா தான் எதிலிருந்து வந்ததோ அதிலேயே சேர முயன்றதிலே வந்து லயமாகுதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கோயிலுக்கு வந்துட்டு ஆன்மாவை லயமாகும் இடங்களாக ஆலயங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து கோயில்கள் வந்து நுண்கலைகள் வழங்குற இடமாக இருந்தது. அந்த கோயில்கள் வந்துட்டு திருமுறை வழங்குறமாக இருந்தது. அதுக்கப்புறமா மழை புயல் வெள்ளம் இந்த காலங்களில் வந்துட்டு மக்களுக்கு புகலிடமாக இருந்தது திருக்கோவில்கள் தான். அடுத்தது கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாங்கிறது பழமொழி. அவ்வையார் வந்துட்டு ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பழமொழி வந்து கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் சிற்பம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திருக்கோயில்கள் வந்து சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கோவில்கள் நமக்கு தெரியும், பொதுவாக எல்லாமே அங்கே சிற்பங்கள் தான். நமக்கு அடுத்த கோபுரங்கள் சுதை சிற்பங்கள் அனைத்து அற்புதமாக வடிவமைக்கப்படும். சுதை சிற்பங்கள் வந்து கோவில்கள்ல நம்ம மேல ஒவ்வொரு கோபுரம் இருக்குன்னு அங்கெல்லாம் வந்து சிற்பங்களுக்கு சுதை சிற்பங்கள்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்துட்டு அற்புதமானது. அடுத்தது பஞ்ச உலோகங்களால் வடிவமைக்கப்பட்ட
இறைவனோட திருமணம் என்றும் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. சரியா? இது எல்லாமே வருங்கால சந்ததியினருக்கு பொக்கிஷமா இருக்குது. அடுத்து ஓவியம் பார்த்தீங்கன்னா ஓவிய எழுத்துக்கள் இன்னும் இன்றும் மொழி எழுத்துக்காக பயன்படுவதை ஜப்பான் மற்றும் சீன மொழியை காணலாம். மொழிகள் தொடர்வதற்கு முன்பாக ஓவியம் தோன்றிச்சு. இந்த ஓவிய எழுத்துக்கள் வந்து இன்னுமே ஜப்பான் சீன மொழிகள் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழன் வரலாற்று நாடக காட்சிகள் இன்னும் இருக்கிறது. சரி, தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனோட வரலாற்று நாடக காட்சிகள் இன்னும் ஓவியமா வரையப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நாட்டியம் வந்து இசையோடு கூடிய கூத்து. சிலப்பதிகாரம் வந்து கூத்து வகைகளை பற்றி சொல்லுது. அதே மாதிரி கற்புலனாகவும் இன்பத்தை தருவது வந்து எது அப்படின்னா ஆடற்கலை. கற்புலனாகவும் இன்பத்தை தருவது ஆடற்கலை. அதுக்கப்புறம் உடலுக்கும் மனதுக்கும் சோர்வு நீக்கி சந்தோஷப்படுறது நாட்டியம். எல்லாமே சும்மா தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். அதுக்கப்புறமா வந்து என்னன்னா கைவழி கண்களும் கண்வழி மனமும் செல்ல ஆடுதலே ஆடல் நுட்பம். அடுத்து ஆடவல்ல நடன மகன் வந்து விரலி, நடன மகன் வந்து கூத்தன். அதுக்கப்புறம் வள்ளி கூத்து முருகனை வழிபட்டு ஆடும் கூத்து. வள்ளி கூத்து முருகனை வழிபட்டு ஆடும் குன்றக்குறவை. அடுத்து திருமலையா வழிபட்டு ஆடும் ஆட்சியர் குறவை. பெண்கள் கைகோர்த்து ஆடும் குறவை கூத்து, துணுங்கை கூத்து, குணலை கூத்து, இதெல்லாமே வந்து இலக்கியங்கள்ல வந்து இருக்கக்கூடியது. அதே மாதிரி சிவன் ஆடுகின்ற கூத்து தாண்டவம் சொல்லுவாங்க. அதே மாதிரி சைவ பெருமக்கள் வந்து இறைவனை வந்துட்டு ஆடும் கடலாகவும் அம்மல கூத்தனாகவும் ஆடல் வல்லனாக நடராஜனை போற்றி வணங்கினார். அதுக்கு வைணவ பெருமக்கள் வந்து திருமலை குழலூதி கோபியுடன் ஆடும் கண்ணனாக போற்றி வணங்குறாங்க. சரி, அதுக்கப்புறமா வந்து திருவிளையாடல் காட்சிகள் வந்து நாட்டியமாடி மக்களை பத்தி பரவசப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கல்வெட்டுகள்ல இருக்குது நமக்கு. அதே மாதிரி காலை தூக்கின்றால் நடராசர் திருமணி நடனக்கலைக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இந்திய பெருநாட்டுக்கு தமிழகத்தோட வரலாறு மிக சிறந்த கொடை. அதுக்கப்புறம் விழாக்கள் எடுத்தோம்னா நமக்கு பயிர் வளர்வதற்கு மலைக்கு காரணமான சூரியனை வணங்கி பொங்கல் விழா. அதே மாதிரி தமிழர் பொங்கல் வடஞ்சாலும் மகர சங்கராந்தி. அதே மாதிரி காவிரி ஆற்றுக்கு வேளாண்மை செலுத்தி உதவக்கூடிய ஆத்துக்கு நீருக்கு நம்ம வந்து சிறப்பு தெரிவிப்பது இந்த ஆடி மாசம் 18 நாள் ஆடிப்பெருக்கு கொண்டாடி வருகிறோம். அதுக்கப்புறம் கிராமிய விளையாட்டு பெண் குழந்தைகளுக்கு அம்மானை ஊசல் போன்றவையும் ஆண் குழந்தைகளுக்கு சிற்று சிறுதேர் சிறுவரை இந்த மூணுமே இருந்தது. ஜல்லிக்கட்டு இது வந்து காணும் பொங்கல் என்று நடத்தப்படும். இந்த விழா வந்து மருதநில கடவுள் வந்து இந்திரன் அவருக்கு வசந்த காலத்தின் முழு நிலா நாளை இந்த விழாவாக கொண்டாடி மகிழ்வர். அடுத்தது இந்த விழா பத்தி சங்க இலக்கியத்துல இந்த விழா வந்து சங்க இலக்கியத்துல சிறந்திருந்தது அப்படிங்கிறது சிறப்பு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு பிற கொடைகள் தமிழக பண்பாட்டில் என்ன கிடைச்சுன்னா திருக்குறள், மருத்துவம், இசை, கட்டுமானம், விருந்தோம்பல், நட்பு, காதல், வீரம், மானம், மைய நீட்பின் உயிர் வாழா கவரிமான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு மானத்தை காத்து வாழக்கூடியது தமிழர்கள். அடுத்தது கற்பு, அடுத்து பரதம் வந்துட்டு தமிழ் தொன்மையான நாட்டியம். அடுத்து ஹஸ்தம். பரதநாட்டியம் முக்கியமான கூறு வந்து என்னன்னா கை அசைவுகளை சமஸ்கிருதத்துல வந்துட்டு ஹஸ்தம்னு சொல்லுவாங்க. கை என்பது சமஸ்கிருத சொல்லி ஹஸ்தம், இதே தமிழில் முத்திரைன்னு சொல்லுவாங்க. பரதநாட்டியத்துல அடவு, அபிநயம் இரண்டுக்கும் முக்கியமான முத்திரைகளாகும். அடுத்து கைவிரலின் பல்வேறு நிலைகளும் அசைவுகளாலும் பொருள்படவும் அழகிற்காகவும் அபிநயத்தையே கைமுத்திரை அது ஹஸ்தம் எனலாம். அடுத்தது பரதத்தில் அபிநயத்திற்காக பயன்படும் கை அசைவுகளை ஒற்றை கை, இரட்டை கை என இரண்டாக பயன்படுத்துகின்றன. அபிநயத்திற்காக கை வந்துட்டு கை அசைவுகளை ஒற்றை கை, இரட்டை அசைவு ரெண்டு பேரும் பயன்படுத்துறாங்க. இவை தவிர அபூர்வ முத்திரைகளும் நிறைய முத்திரைகளும் இருக்குது. அடுத்தது அசைவுகளினாலும் பொருள்படவும் அழகிற்காகவும் அபிநயம் செய்வாங்க இல்லையா, அதைதான் வந்து கை முத்திரை அல்லது ஹஸ்தம் என கூறுவர். அடுத்தது இங்க சிலப்பதிகாரம் தமிழர் வாழ்வியல், ஆட்சி முறை, வணிக சிறப்பு, சமய நம்பிக்கை, தனிமனித ஒழுக்கம் ஆகிய விரிவாக கூறும் வரலாற்று ஆவணம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சது. இது வந்து 11th ethicsல ஃபர்ஸ்ட் லெசன் அதான் பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.